Hello, good morning. Hi, Saturday morning ride. Time is almost 6:15 ஆகுது. Just started. So, see, weather seems to be okay. மழை எதுவும் பெய்யல எனக்கு. கொஞ்ச நாளாவே vlog இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இந்த ரொம்ப ஷார்ட்ஸ் ரைட்ஸ் தான் போயிட்டு இருந்தேன். இன்னும் பெருசாக போகல. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ப்ளஸ் டிட் மேஜர் இது தேர்ட் சர்வீஸ் ஃபார் வெஹிக்கிள் 5,000 பண்ணேன். Completed 1 year. சண்டே விட இன்னைக்கு சாட்டர்டே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. லாட் ஆஃப் ஆஃபீஸ் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரோம். இன்னைக்கு ஜிஎஸ்டி போயிட்டு மேபி அவுட்டர் ரிங் ரோட்ல போகலான்னு பார்க்குறேன். போயிட்டு பேக் இன்னைக்கு யூஸ்வலாக விட அதிகமாக இருக்கு டிராஃபிக். காலையில் இவ்வளோ சீக்கிரம்லாம் நான் எல்லாம் பார்த்தது இல்லை. சண்டே இன்னைக்கு சண்டே இஸ் யூஸ்வலி பெட்டர் டேன்னு நினைக்கிறேன். சின்ன ஒர்க் இருக்கு. கம் டுடே காலையிலே கிரிக்கெட் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அந்த சிக்னல் இன்னைக்கு அதான் சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து சிக்னலையும் இருக்காது. திருத்தணி 88 சித்தூர். இந்த ரூட் போயிட்டு சன் ஃபாஸ்டா வந்த மாதிரி தெரியுது. நான் லேட்டா வந்துட்டேன்னு தெரியல. 6:20 தான் ஆகுது. பட் ஸ்டில் வெரி பிரைட். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு வித் மை நியூ ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். LS2 ஒரு Storm 2 series. And seems to be very good touring plus light use. Low traffic aniki. I don't know why.
ஸோ அது மேபி ஒரு சின்ன அன்பாக்சிங் கூட பண்ண போகிறேன். அன்பாக்சிங் பண்ணிட்டு வில் கவர் திஸ் பார்ட் ஆஃப் ரிவ்யூ. நிறைய இது பார்த்தேன், இந்த எம்டி தென் மேக்ஸார் அதெல்லாம் பார்த்துட்டு தென் எம்டி நல்லா இருந்தது. ஐ திங்க் லிட்டில் பிட் வெயிட் ஹெவியா இருக்கு அந்த ஹெல்மெட். லைட் வெயிட்டா பார்த்துட்டு இருந்தேன். 1.4 to 1.5 kg, something like that, around that range. A lot of people are buying MT Thunder series. வேற ஆக்ஸார்ல வந்து அந்த மோட்டோகிராஸ் ஒன்று பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நல்லா இருந்தது. ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு பிகர் ஹெல்மெட் மாதிரி இருக்கு அது. பிளஸ் ஆஃப் ரோடிங்க்கு இட் வில் பி a good helmet. Nice price range also. அது வந்து இப்போ அரௌண்ட் 7,000 கிட்ட வருது அது. நல்ல குஷனிங் அண்ட் அதெல்லாம் சப்போர்ட்லாம் இருக்கு. கட் பண்ண முடியல. நேற்று ஒரு வீடியோ பார்த்தா ஒருத்தர் பயங்கரமா ஒரு கட் பண்ணிலாம் போயிட்டு இருந்தாரு. அதனால கொஞ்சம் பட் வித்தவுட் எனி சேஃப்டி கியர்ஸ் எதுவுமே போடாம போயிட்டு மேல 140, 150 எல்லாம் வந்து சிட்டி டிரைவிங்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன தெரியல. அதுல இருக்கு பைக் ரைடிங் இருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிள் ரைடிங்கா பண்ணி யூ கேன் ஸ்டில் டூ இட். மற்றவங்களையும் வந்து சொல்ல பண்ணாம யூ ஷுட் பி டூயிங் இட். ஸோ எம்டிலேயே அந்த 2-3 வேரியன்ட்ஸ் இருந்தது. தண்டர் 4ன்னு ஒன்று ஒரு சீரீஸ் இருக்கு. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அரௌண்ட் 12,000 மேல போகுது. 12,500 எல்லாரும். இங்க ஒரு 100 அடிக்கலாம் அந்த ஸ்டேஜ்ல. இது ஒரு இந்த இடத்துல வந்து 100 போற ஒரே ஒரு சில இடங்கள் இது. இங்க போறாரு மட்டும் இல்ல, வழி போற டிராஃபிக் பிரேக் இன்னும் போல கொஞ்ச நேரம் ஓட்டலாம். இந்த இடத்துல வந்தா பார்த்தா காலியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வின் நாய்ஸ் எல்லாம் வந்து அதுல வருமானு பார்க்கணும். மெயினா ஓரளவுக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஆக்ஸோர்ல வந்து இன்னொரு ஐ திங்க் அந்த மோட்டோகிராஸ் தான் மெயினா பார்த்துட்டு இருந்தேன். ஆக்ஸோர் ஸோ ஸ்டார்ம் வந்து ஜஸ்ட் எதர்ச்சியா வந்து நான் ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரிவ்யூ பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸ்பெயின் பிராண்ட், ஸ்பெயின், இட்ஸ் ஆக்சுவலி ஸ்பெயின், ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஸ்பெயின். அது Chinese company, but they're making specialized helmets for அதான் இந்த
சின்ன இந்த பாட் ஹோல்ஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் கவர் பண்ணாங்கன்னா நைட் டைம்ல எல்லாம் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப வெரி டேஞ்சரஸாக இருக்கு. அந்த ஜிஎஸ்டி அந்த சைடு டோல்கேட் தாண்டி போகும்போதெல்லாம் வந்து ஐ திங்க் ரொம்ப மோசமா இருக்கு. போட்டுட்டு வராங்க, பட் ஸ்டில் போடுற மட்டுமாவது அந்த கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கு. எல்லாம் அந்த மான்சூன் எஃபெக்ட். மான்சூன் முடிஞ்சதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கம் வந்தாச்சு. ஸோ டாக்கிங் அபவுட் தி ஹெல்மெட்ஸ் அகைன், அதில் வந்து LS2 Storm 2 800 series, 818 நல்லா இருக்கு அது பாட்டு. ஹோப்ஃபுல்லி கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் வாங்கியிருக்கேன். ஷேடோ அழகா இருக்கு. அதான் இந்த மாதிரி சிட்டி கண்டிஷன் ஓரளவுக்கு 80-90 இந்த மாதிரினா we can manage, do some braking, adjust பண்ணிக்கலாம். Once you go into 120, 113, you have to be very extraordinary driver. ஸ்ட்ரெச் இருக்கும். விண்ட் பிளாஸ்ட் வருது. இந்த விண்ட் பிளாஸ்ட்லாம் வந்து அந்த ஹெல்மெட்ல கண்ட்ரோல் ஆகுமான்னு பார்க்கணும். மெயினா அதெல்லாம் கொஞ்சம் அது மாதிரி இரிட்டேஷனா இருக்கும் சில சமயம் ஓட்டும் போது. அண்ட் ஐ ஹோப் அது ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு விஷிங். LS2 எல்லாம் நிறைய இன்னும் ரேஞ்சஸ்லாம் இன்னும் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே ஐ திங்க் 3000 இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு தேவதர் ஏதோ ஒரு ப்ரொப்ரைட்டரி இது ஷெல் பாலிகார்பனேட் மாதிரி ஐ திங்க் it sits between ரெண்டு இதுவும் கார்பன் ஃபைபர் அண்ட் இது பாலிகார்பனேட். ஸோ கார்பன் ஃபைபர்லாம் கொஞ்சம் 12,000, 13 அந்த ரேஞ்சில் இருக்கும், மேலே இருக்கும். டூயிங் லாங் டூரிங் அதெல்லாம் ரொம்ப இட் இஸ் அ மஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது குட்.